இன்னைக்கு வந்து ஒரு கேஸ் ஸ்டடி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ என்ன கேஸ் ஸ்டடினா, ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு டேட்டாவை வந்து லீக் ஆகுது, ஸோ வேற எதாவது ஷேர் ஆகுது அப்படின்னு வைங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறது. ஸோ ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே ஒரு ஆன்சர்ஸ் இருக்கும், ஒரு சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஸோ அது நீங்கள் சொல்கிறீங்க உங்களோட மைண்ட் செட்டில், சார் இப்படி பண்ணுனா இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுத்தோம்னா நிச்சயமாக அதை வந்து டேட்டா லீக் பண்ணாமல் இருக்கலாம். இல்லை சார் இந்த மாதிரி கூட சொல்யூஷன் தரலாம். ஏன்னா 1000 சொல்யூஷன்ஸ் இருக்குது, ஒரு ப்ராப்ளம்ஸ்க்கு 1000 சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கேஸ் ஸ்டடியில் வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி டேட்டாஸ் லீக் ஆகுது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன சொல்யூஷனாக தரலாம். அதாவது எனிதர் ஒரு இன்டர்நெட்லேயோ இல்லை நம்ம டேட்டாஸ்லேருந்து வேறு எதுலேருந்தாலும் லீக் ஆக முடியும், வேறு இந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்குது சார். ஸோ இதில் இன்னும் இதை கூட நம்ம பண்ணி ஸ்டோர் பண்ணலாம் அண்ட் அதை வந்து லீக் ஆகாமல் காப்பாற்றலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். ஸோ உங்களோட பாயிண்ட் வந்து என்னென்னங்கிறத நீங்கள் முதல்ல ரிசர்ச் பண்ணுங்கள். ரிசர்ச் பண்ணி உங்களுக்குள்ளேயே ஒரு டீம் வச்சுக்கோங்க. டீம் வச்சு சொல்லுங்கள், சரியா? டேட்டா ப்ரொடக்ஷன் மெத்தட் சார். இதில் வந்து யூஸ் டூ ஃபேக்டர் இருக்குது சார். அதுக்கு வந்து யூஸ் அண்ட் இபிஎம், அடுத்து கீப் சாஃப்ட்வேர் அப் டு டேட், செக்யூரிட்டி அண்ட் தென் யூஸ் பாஸ்வேர்ட் பாஸ்வேர்டு இன்னும் ஸ்ட்ராங்காக இது பண்ணலாம்ங்கிறது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. அண்ட் தென் இப்போ பாஸ்வேர்ட் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு இன்ஸ்டாகிராமோ எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்க டேட்டாஸ் எவ்வளோ லீக் ஆகாது. அண்ட் அதுக்கு வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ் நிறைய இருக்குது. நம்ம வந்து வெறும் பாஸ்வேர்ட்ஸ் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக சொல்கிறோம். ஸோ அதை தவிர்த்து நம்மளால் வேறு என்னெல்லாம் டேட்டாஸ் இன்னும் சேஃப்டி பண்ண முடியும்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ் அண்ட் பயோமெட்ரிக் இதில் போடுறது. அண்ட் டேட்டாஸ் வந்து என்னோட நாலேஜ்னாலும் எடுக்கக்கூடாது. ஸோ ஒரு சிங்கிள் விஷயத்துக்கு கூட எனக்கு வந்து ஒரு ஓடிபியோ எல்லாமே எனக்கு வேணுங்கிற வந்து ஒரு பர்பஸ் போடலாம். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம என்ன சொல்லலாம், செக்யூரிட்டி பர்பஸ் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணாமல் அவங்க ஃபயர்வால்ஸ் எவ்வளோ வேணால் சார் இன்னும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கூட இன்னும் கொடுத்துருக்கலாம். அதுக்கு தான் இன்னும் பெட்டராக லைக் வேறு அது மாதிரி ஒவ்வொரு டைமும் லாகின் பண்ணும்போது வித்தியாசமான பாஸ்வேர்ட்ஸ் இது நீங்கள் நிறைய மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு பேங்கோட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட்ஸ் வந்து ஒவ்வொரு டைம் சேஞ்ச் ஆகும். அதை வந்து அவங்க பர்மிஷன்ஸ் இல்லாமல் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கூட நான்கிறது ஒரு ஆப்ஷன் நம்ம சொல்லலாம். பரவாயில்ல. ஓகே, யூ ஆர் ஒவ்வொரு யூசர்ஸுக்கும் தனி யூசர் ஐடி அண்ட் ஒவ்வொரு டைம் சாப்டர் டிஃப்ரெண்ட் because
Great. Employing and training and awareness most employees train பண்ணி நம்ம வந்து ஹேண்டில் பண்ண வைக்கலாம் சென்சிட்டிவான டேட்டாஸ் சென்சிட்டிவ் டேட்டா மீன்ஸ் கஸ்டமர்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் பரவாயில்லம்மா, நல்லாவே ஆன்சர் சொன்னீங்க. பெஸ்ட்டு. உங்களோட ஒவ்வொரு ஆன்சர்ஸ்